ஒருவேளை ஸ்டாலின்லாம் இருந்தாக்கா இவங்கெல்லாம் ரகலை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே இல்லாமல் ராஜாத்தியமான கனிமொழி மாத்திரம் இருக்கிற அந்த 2 பெண்கள் இருக்கிற மயிலாப்பூரில் இருக்கிற அந்த வீட்டில் அவங்க கைது பண்ணதுக்கு போகிறதுக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ணிட்டு தான் அந்த போச்சு. பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா கோபாலபுரத்து பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா ரகலை பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அப்போ வந்து கூட்டு குடும்பமாக இருந்த டைம். அது சுற்றி எல்லாம் கலைஞருடைய சொந்த கிளத்தனை பேர் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவர் தனியாக இருக்கிற வீட்டில் அதில் கைது பண்ணதுக்கு காரணம் தான். ஒரு வக்கர புத்தி உலகத்துல யாரையும் பார்த்துருக்க முடியாது. எவ்வளவு குரூரம் எவ்வளவு ராக்காசத்தானம் பாருங்க. சித்திரவதை பண்ணி கைது பண்ணுவாங்க. ஒரு தலைவரை கைது பண்றோம்னாக்கா அவர் வந்துட்டு இருக்க போறாரு. அவரை கட்டில இருந்து தூக்கி போறாரு. டிவியில கிளீனா காட்டிவிட்டாங்க. ஸ்டாலினுக்கு தகவல் பண்ணணும்னு அவர் அவசரமா காரை பிடிச்சிக்கிட்டு வந்து சேர்ந்து காலையிலேயே வந்து கோர்ட்டை சரண்டர் ஆயிடுச்சு. இவரை நம்பி வந்திருக்கோம், நம்ம லாட்டரி டிக்கெட்டும் போயிடுச்சு, இதுவும் போயிடுச்சு, என்ன பொழப்புக்கு அடுத்த அப்படி என்ன படுத்துக்கணும் விரக்கிட்டு அவர் பேசுறாரு. தெரிஞ்சிருக்காதுங்க, அவருக்கு சொல்லணுங்க, அவர்கிட்ட தப்பா பேசுறாங்கன்னு. அப்படியான்னு கேட்டுக்குவாரு. அவருக்கு என்ன தெரியும், பாவம் எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு வர்றாரு. குருட்டு போகல பெரிய ஸ்டார் ஆனவர் ஏதோ வர்றாரு. வணக்கங்கண்ணா, போயிட்டாங்கண்ணா, சரிங்கண்ணா, அதே மேடையிலையும் பேசுறாரு. இன்னும் ஒரு இதே மாதிரி அது அங்கே எடுப்படும், ஒரு ரசிகனுக்கு எடுப்படும். முதல்ல விஜய்க்கு அரசியலுக்கு வந்திருக்காரான்னு என்னன்னு தெரியல. முண்டுக்கு பின் முரலாறுல பேசிக்கிட்டு இருக்காரு. விஜயை பொறுத்தவரை அவர் நிஜமா தலைவர் ஆயிருக்காரா இல்லையான்னு நமக்கு தெரியல. வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டத்தை எல்லாம் நீங்க தான் 12 கோடி பேர் 15 கோடி பேர் நீங்க ஏற்றி விடுறீங்க. ஒரு தேர்தல் நடத்தல. இன்னைக்கு பொதுக்குழு கூட்டம் நடத்துறாங்க. அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுத்தா? எலெக்ஷன் வச்சியா நீ? நாமினேஷன் கொடுத்தியா நீ? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார். சார் வணக்கம். தாவேகாவோட பொதுக்குழு நடந்துச்சு. இதுல வரலாற்று பூர்வமா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் சார். நீங்க ஒரு சீனியர் ஒரு அனாலிஸ்ட், திராவிட இயக்க பாரம்பரியத்தில் நீங்க வந்திருக்கீங்க. திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பல துவேஷமான கருத்துக்களையும் ஒரு வன்மையான கண்டிக்கத்தக்க கருத்துக்களையும் வந்து பொதுவெளியில வச்சாரு. நான் ஒன்னொன்றா கேட்கிறேன். அதுல குறிப்பா ஒரு விஷயத்த என்ன சொல்றாரு அப்படின்னா, கலைஞர் அவர்கள் 2001ஆம் ஆண்டு இந்த மேம்பாலம் கட்டினதுல சம்பந்தமா வந்து ஊழல் வழக்குல வந்து நள்ளிரவுல அரெஸ்ட் ஆனாரு. அப்போ அந்த விஷுவல்ஸ் தான் நம்ம பார்த்துருப்போம். சன் நியூஸ்ல இருந்து வந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அப்போ வந்து ஸ்டாலின் வந்து அதுல இடம் பெற்றிருக்க மாட்டார். அப்போ ஸ்டாலின் எங்கே இருந்தார், ஓடிட்டார்ல, உங்க அப்பாவை கைது பண்ணும்போது நீங்க ஓடிட்டல அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து அந்த பொதுக்குழு கூட்டத்துல முன்வைக்கிறாரு. உண்மையிலேயே கலைஞர் அவர்கள் அரெஸ்ட் பண்ணும்போது புறமுதுகிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் அப்ஸ்காண்டாய் ஓடி போயிட்டாரா? என்னதான் நடந்துச்சு? நீங்க அப்ப அந்த சமயத்துல ஸ்பாட்ல இருந்துப்பீங்க, என்ன ஆச்சு? இல்லை, இதெல்லாம் ஆதவ அர்ஜுன் மாதிரி ஆளுங்களுக்கு பேசுற பதில் சொல்லுமாங்கிறத யோசனையா இருக்கு. யாராவது ஒரு அரசியல்வாதி யாராவது கேட்டாங்கன்னா பரவாயில்ல. லாட்ரி டிக்கெட்டு, தடை செய்யப்பட்ட லாட்ரி டிக்கெட்டு எல்லாம் தடையை மீறி ஏமாற்றி வித்துக்கிட்டு பொழப்பு நடத்துகிற ஒரு ஆசாமிக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இல்லைங்கிறது வேற விஷயம். இருந்தாலும் கேட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஸ்டாலின் பெங்களூர் போயிருந்தார். பெங்களூர் ஊரில் இல்லை அவர். ஓ, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் அவங்க கைது பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஜெயலலிதா அப்போ பார்க்காம இருந்தது மாறனும் டிஆர் பாலும் அங்கே வருவாங்கன்னு அந்த அம்மா எதிர்பார்க்கல. ஏன்னா அதனால தான் அவர் ராஜாத்தியம்மா வீட்டில் போய் தூங்குற அன்னைக்கு கைது பண்ணாங்க. கோபாலபுரம்னா பின்னாடியே மாறன் வீடு, பக்கத்துலேயே டிஆர் பாலு வீடு. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒருவேளை ஸ்டாலின்லாம் இருந்தாக்கா இவங்கெல்லாம் ரகலை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே இல்லாமல் ராஜாத்தியமான கனிமொழி மாத்திரம் இருக்கிற அந்த 2 பெண்கள் இருக்கிற மயிலாப்பூரில் இருக்கிற அந்த வீட்டில் அவங்க கைது பண்ணதுக்கு போகிறதுக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ணிட்டு தான் அந்த போச்சு. பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா கோபாலபுரத்து பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா ரகலை பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அப்போ வந்து கூட்டு குடும்பமாக இருந்த டைம். அது சுற்றி எல்லாம் கலைஞருடைய சொந்த கிளத்தனை பேர் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவர் தனியாக இருக்கிற வீட்டில் அதில் கைது பண்ணதுக்கு காரணம் அது தான். அந்த டைமில் அவர் பெங்களூர் போயிருந்தார். அவரையும் கைது பண்ணதுக்கு தான் ஏற்பாடா இருக்கு. எஸ், அவர் தான் மேயரா இருக்கும்போது அந்த ஊழல் நடந்துச்சு. அவர் மேலதான் போட்டிருக்கணும். அவர் மேலதான் அவரையும் கைது பண்ணதுக்கு தான் ஏற்பாடா இருக்கு. அவர் ஊர்ல இல்ல. இவங்க எதிர்பார்க்காத, ஜெயலலிதா எதிர்பார்க்காதது என்னன்னா, ராஜாத்தியம்மா வீட்டுக்கு இவங்க எல்லாம் பெருசா வந்துட மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா சன் டிவி கிளீனா வந்து இறங்கி கேமரா வச்சிருச்சு. அந்த அம்மாவுக்கு தெரியல. ஏன்னா போனை வச்சுக்கிட்டு இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு வக்கர புத்தி உலகத்துல யாரையும் பார்த்துருக்க முடியாது. என்னுடைய லட்சிய தலைவன் இந்த பொம்பளைங்களாம் சொல்றாங்களே, பார்த்தாவே பயமா இருக்கு. எவ்வளவு குரூரம் எவ்வளவு ராக்காசத்தானம் பாருங்க. போன்ல அவர் வந்து அவரை தூக்கி சித்திரவதை பண்ணி கைது பண்ணணும். ஒரு தலைவரை கைது பண்றோம்னாக்கா அவர் வந்துட்டு இருக்க போறாரு. அவரை கட்டில இருந்து தூக்கி டிவியில கிளீனா காட்டிட்டாங்க. அவங்க எதிர்பார்க்காது மாறன் வந்து எதிர்பார்க்க. மாறன் மத்திய அமைச்சர்
டிஆர் பாலு மத்திய அமைச்சர் உள்ள வந்துட்டாங்க. அவங்களையும் இவங்க அரெஸ்ட் பண்றாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மாநில போலீஸால வந்து மத்திய அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. அதை தான் பால் தாக்கரே சொன்னார். பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய்க்கு சொன்னார், நாளைக்கு நீ போனாக்கா அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணீங்க, ஜாக்கிரதை. அதுக்கு ஒரு சட்டமும் தெரியல, இளவும் தெரியல. அப்படி அந்த அளவுக்கு ஞானம் சூன்யமா இருந்த பொம்பளை அது. அறிவுலக மேதை நீங்கெல்லாம் தூக்கி விட்றீங்களா? அந்த மாதிரி அவ்வளோ ஞானம் சூன்யம் இது பிடிச்சிட்டாங்க. ஸ்டாலினுக்கு தகவல் பண்ணணும்னு அவசர அவசரமாக காரை பிடிச்சிக்கிட்டு வந்து சேர்ந்து காலையிலே வந்து கோர்ட்டில் சரண்டர் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டார். அது ஃபோட்டோவெல்லாம் இருக்குது. மேஜிஸ்ட்ரேட்டு அவர் உட்காந்து சரண்டர் ஆகிருக்கிறது வந்து இது அந்த வக்கீல்கள்லாம் நின்று இது பண்ணுறது, கைது பண்ணுறது எல்லாமே இருக்குது. இது வந்து யாரோ ஒரு அரசியல்வாதியை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லலாம். திருட்டு லாட்டரி டிக்கெட் வைக்கிற ஆசாமிகளும் பதில் சொல்ல வேண்டியிருக்குதுங்கிறது அவங்க கஷ்டப்படும். இல்லை சார், அது அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாரு. லாட்டரிக்கு அவருக்கு சம்மந்தம். அப்பனுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்குதா? மாமனாருக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்குதா இல்லையா? இவருக்கு என்ன பேக்ரவுண்ட்? இவருக்கு பெரிய தொழில் எது பிற இவர் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சார். டிஎம்கேக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு. எவங்க ஒர்க் பண்ணல. அப்படிதான் பிரசாந்த் கிஷோர் வந்தார். அப்புறம் அவரை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க, நிக்கான அவரை. இல்லாட்டி இந்த எலெக்ஷன்ல பூந்து விளையாடிட்டு இருந்திருப்பாரு. அவரே போய் மாட்டிக்கிட்டாரு. இப்போ பீகாரில் போய் தெரியாதனமாக தானே நின்று டெபாசிட்டே போச்சு. அப்போதான் தெரியும். நாங்கள்லாம் சொன்னோம், மக்கள் ஓட்டு போடுறதை இவன் தீர்மானிக்கிறான்னா அப்புறம் எதுக்கே கட்சிகள்லாம் வேண்டியிருக்குது, இவனுங்களே ஜெயிச்சதுக்கு போகலாம்ல. இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் கூட இந்த மாதிரி ஆட்கள் கிடையாதுங்க. ஐயோ, மேல்நாடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்காவில் நான் இருந்த எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு வேட்பாளர் ரிஜெக்ட் ஆகிறார். ஏன் தெரியுங்களா? திருப்பி டிவி ப்ரோக்ராம் வந்துக்கிட்டு இருந்தார். பப்ளிக் எப்படி ரியாக்ட் பண்ணிட்டான்னா, இஸ் த்ரஸ்டிங் ஹிம்செல்ஃப் ஆன் அஸ். எங்களை வந்து திருப்பி காட்டி எங்கள் மேலே திணிக்கிறார் தன்னை. அவர் ஏற்றுக்க முடியாதுன்ட்டார். அதிகப்படியான விளம்பரம் கொடுத்தா அமெரிக்காவில் நெகட்டிவாக போயிடும். அதே தான் இப்போ வந்து ஒரு படத்துக்கு சொன்னாங்க, ஒரு பெரிய நடிகர் நடித்த படம் சுத்தமாக ஊற்றிக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஓவராக பப்ளிசிட்டி கொடுத்ததெல்லாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் அவர் நடிகர் படங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அடைக்க வச்சுக்காரு. அந்த மனப்பான்மை வந்து உள்ள இருக்குது. அவர் தன்னால தான் ஜெயிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. இவர் எல்லா கட்சியிலும் இருந்திருக்காருங்க. ஜெயிச்ச கட்சி என் கட்சி. நான் கேட்க, இவனுங்களால முடியும்னா யாரை ஜெயிக்க வைக்கணும்னா இப்போ என்ன ஜெயிக்க வைக்கணும்? நான் ஒண்ணுமே கிடையாது, ஒரு டம்மி. இந்த காந்தராய் தான் இந்த இடத்தில் நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜன் வந்து என்னை நிற்க வச்சு பிரச்சாரம் பண்ணி என்னை ஜெயிக்க வச்சா ஆதவர்ஜனால் ஜெயித்தவன் நான். உன்னுடைய திறமையால் ஜெயித்தவன் நான். இங்கே அங்கேருந்து வர்ற காந்தராஜுக்கு ஓட்டு விழுந்து தெரிஞ்ச உடனே என் பக்கத்தில் உட்காந்துட்டு காந்தராஜுக்கு ஓட்டு போட்டுக்கிற காந்தராஜ் நான் தாங்க பண்ணேன், உனக்கு வேணுதான் அந்த 1000 ரூபா கையில் கொடுக்கு. ஒரு அரசியல்வாதி வீட்டில் இருந்தவங்க நான். இது மாதிரி ஆட்கள் நிறையா வருவாங்க எலெக்ஷன் டைம். அண்ணே என்கிட்ட இவ்வளோ ஓட்டு இருக்குதுண்ணே அப்படின்னு வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிடுவான். அவன் நம்ம ஏற்று பேசவும் முடியாது. ஏன்னா ஒரு வேளை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறையா எலெக்ஷன் டைமில் அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. இருந்து பார்த்துருக்குறோம், அனுபவத்தில் சொல்கிறேன். அந்த விஷுவல்ஸை நம்ம பார்த்தோம். கலைஞர் அவர்கள் வந்து அந்த அவர் உள்ள சித்திரவதை, அவர் 80 வயது, ரொம்ப முதியவர். அவரை அந்த கையை பிடிச்சி தூக்குறதா இருக்கட்டும், அவரை ட்ரீட் பண்ணதா இருக்கட்டும், அந்த முருகேசங்கிற அதிகாரி முருகேசன் அப்படின்னு கூட கலைஞர் அவர்கள் தன்னோட துணியில் வந்து அவர் பேசுறதா இருக்கட்டும், அவன் உண்மையிலேயே ஏதோ ஒரு விபரீதமா இவருக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டுறணும் அந்த சமயத்தில் அப்படிங்கிற முடிவோட தான் வந்து இருந்தாங்களா? அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் பெங்களூர்ல இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி எழுப்புது. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுரும், அதனால தான் ஸ்டாலினை கூட அவர்கள் வந்து பெங்களூர்ல ஆதவர்ஜனுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த மாதிரி கைது பண்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸ்டாலினுக்கு தெரியாத, கலைஞருக்கு தெரியாத, ராஜாத்தி அம்மாளுக்கு தெரியாத, மாறனுக்கு தெரியாத, டிஆர் பாலுவுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஆதவர்ஜனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவ்வளோ புத்திசாலி. அப்பயே ஓடி போய் காப்பாற்றிருக்கலாம். அப்போ திமுக தானே இருந்தாங்க. சார் கைது பண்ண வர்றாங்க, ஒரு 10 வயசுக்குள்ளே இருந்திருப்பாரு. அது வேற, அவ்வளோ அறிவாளியாச்சே. ஸ்டாலின் வந்து அதுக்கு ஏதோ காரணத்துக்காக போயிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி அவரை கைது பண்ண போறாங்கன்னு யாருக்கு தெரியும்? அவர் தான் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்காரு. முதல்ல ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா வர்றாங்கன்னு? கோபாலபுரத்தை விட்டு அங்கே போய் அவர் ராத்திரிலாம் அங்கே தூங்குவார். அவர் கோபாலபுரத்தில் மற்ற நேரத்தில் அங்கே தான் இருப்பார். இங்கே இருந்தாக்கா அவர் சொந்தக்காரர் இருக்காங்க பிடிச்சிடுவாங்கன்னு சொல்லி தானே அந்த பிளான் பண்ணி தானே இது பண்ணிச்சு. இதுக்கும் அதுக்கப்புறம் வந்து வீரபாண்டிய ஆறுமுகம் எல்லாத்தையும் கைது பண்ணும்போது கேஎம்சி கல்லூரி போராட்டத்தில் ஸ்டாலினை கைது பண்ண சொன்னாங்க. அப்போ அவர் ஊரில் இல்லை,
தகவல் தெரிஞ்சவனும் வந்துட்டாரு, வந்துட்டு சரண்டர் ஆயிட்டாரு, வேலூர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அதே மாதிரி மிசா காலத்தில் மாறன் டெல்லியில் இருந்தார், டெல்லியில் ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்காரு. மிசாவில் வந்து ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மாறனுக்கு தகவல் அனுப்பிச்சாங்க, அந்த ட்ரெயினுக்கு அனுப்பிச்சாங்க. போபாலில் இறங்கி கைதாயிட்டார். கைதாகி போபாலில் இருந்து தான் அவரை கைது பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. இதெல்லாம் அந்த பையனுக்கு தெரியாது. அந்த அரசியலில் வந்து ஜெயிலுக்கு போயிடுறது ரொம்ப சேஃபுங்க எப்பவுமே. ஓஹோ, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பாதுகாப்பாக இருந்தாலும் ஓஹோ, அவங்களுக்கெல்லாம் நல்ல வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுடைய செல்வாக்கு எவ்வளோங்கிறத பொறுத்து இருக்குது, அதெல்லாம் வேற விஷயம். அதனால அந்த டைம்ல ஜெயிலுக்கு போறது அதுதான் உங்களுக்கு இருக்கிற பயமுறுத்தலை. உன்னை உள்ள திருடும் உள்ள போயிட்டாங்க என்ன பண்ணுவீங்க? பிச்சாலும் எல்லாத்தையும் உள்ள திருட்டாங்க. கலைஞர் அதுக்கப்புறம் கவலைப்பட்டீங்க. எங்கேயுமே பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாதுன்னாங்க. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமில்ல, திருமணங்கள் நடத்துறாங்க, சுயமரியாதை திருமணங்கள். கல்யாண மண்டபத்தை வச்சாங்க. யாரையோ 2 பேர்த்த கூப்பிட்டு வந்து நிக்க வச்சு அந்த திருமணத்தில் சொற்பொழிவுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி எமர்ஜென்சிக்கு எங்கேஸ்டா பிரச்சாரம் பண்ணி தள்ளினாங்க. நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. இந்தியா முழுக்க எங்கேயுமே எமர்ஜென்சி டைம்ல பொதுக்கூட்டம் போட முடியல தமிழ்நாட்டை தவிர. இவங்க இந்த சாமர்த்தியமாக அதை பண்ணாங்க. ஒவ்வொரு கல்யாண மண்டபத்தையும் நடத்தினாங்க. இந்திராவுக்கு எகேன்ஸ்டா எல்லாமே பேசினாங்க. அவ்வளோ சீசன்டு பாலிட்டிஷியன்ஸ். இந்த நான் தான் சொல்றேன், திருட்டிக்கெட் விற்கிற பசங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்குது சார். அதே போல ஒரு வன்மையான ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு சொல்லாடலை வந்து முன்னாள் அமைச்சர் இப்போது கரூர் எம்எல்ஏ திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது முன்வைக்கிறாரு. அவங்கெல்லாம் ஒரு ரவுடி பைய, அவன் தான் இந்த மாதிரி சதி செஞ்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காப்ல அப்படின்னு சொல்லி, நான் அந்த கொச்சையான வார்த்தைகள்லாம் நான் வந்து வெளிப்படையாக சொல்ல விரும்பல. அவ்வளவு கேவலமாக இது சொல்லி பொது வெளியில் இப்படி பேசுறாரு. இது எப்படி பார்க்குறது சார்? ஓகே, நான் தான் சொல்கிறேனுங்களே, தோல்வி பயம் வந்துருச்சுன்னா, நம்மளால எந்திரிக்கவே முடியாதுங்கிற ஒரு விரக்தி வந்துருச்சுன்னா இந்த மாதிரிலாம் பேச வைக்கும். அவருக்கு விரக்தி வந்துருச்சு. இவ்வளவு தூரத்துக்கு இவரை நம்பி வந்திருக்கோம், நம்ம லாட்ரி டிக்கெட்டும் போயிடுச்சு, இதுவும் போயிடுச்சு, என்ன பொழப்புக்கு அடுத்த அப்படி என்ன படுத்துக்கிற விரக்தி அவர் பேசுறாரு. இது விஜய் பார்த்து ரசிக்கிறாரு சார். அவர் ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு என்னன்னு தெரிஞ்சிருக்காதுங்க. அவர் சொல்லணுங்க அவர்கிட்ட தப்பா பேசுறாங்கன்னு. அப்படியான்னு கேட்டுக்குவாரு. அவருக்கு என்ன தெரியும்? பாவம், எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு வர்றாரு. குருட்டு போகல பெரிய ஸ்டார் ஆனவர். இன்னைக்கு வரலாம் அவருக்கு தான் நடிச்ச படத்துல என்ன கதை இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? ஏதோ வர்றாரு, வணக்கங்கண்ணா, போயிட்டாங்கண்ணா, சரிங்கண்ணா, அதையே மேடையிலையும் பேசுறாரு. இன்னும் ஒரு இதே மாத்திரி அது அங்கே எடுப்படும், ஒரு ரசிகனுக்கு எடுப்படும். முதல்ல விஜய்க்கு அரசியலுக்கு வந்திருக்காரான்னு என்னன்னு தெரியல. முன்னுக்கு பின் போறாருல பேசிக்கிட்டு இருக்காரு. பாதிக்கப்பட மக்கள் வந்து அந்த கரூரில் பாதிக்கப்பட்டவங்களாம் உனக்காக நான் உயிரை விட்டு வந்து மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்ன பிறகு ஏன் பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறவங்கள மகிழ்ச்சி அடைவங்களை எப்படி பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுவேன்? நீ தான் தப்பு பண்ணல, நீ சிபிஐயில் சொல்லிட்டேன் நான் தப்பு பண்ணல, அப்புறம் என்ன திருப்பி மன்னிப்பு கேட்குறேன்? அங்கே வந்து நான் குற்றம் பண்ணலன்ட்டேன், எனக்கு அது சம்மந்தம் இல்லைன்ட்டு, அப்புறம் செத்து போனதுக்கு எனக்கு காசு கொடுக்குறேன். இதெல்லாம் பதில் சொல்லுங்க. உன் கூட இருந்தால் நம்ம அமலாக்க ஓய்பிரிவு உளவுத்துறை அதிகாரிகள், அவங்களுக்கு தெரியாத அந்த இடத்துல கூட்டம் வருதுங்கிறது தெரியாது. அது அந்த அளவுக்கு அறிவு கட்டவனே உளவுத்துறை அதிகாரியா போட்டிருக்காங்க. ஒரு அமைச்சருக்கு நிகரான பாதுகாப்பு அவருக்கு இருக்கு. நிகரான பாதுகாப்பு அமைச்சருக்கு மாத்திரம் இல்லைங்க, அங்க வர்ற கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? இந்த நிமிஷம் பதில் வரலையே. ராஜீவ்காந்தி இறந்த போது என்ன ஆச்சு? அந்த வெடிகுண்டு வெடிச்ச போது பாதுகாப்பு அதிகாரிகள் 18 பேர் செத்தான். தெரியுமில்ல, துண்டு துண்டா வெடிச்சு போயிட்டானு. அத்தனை பேர் அங்க இருந்தாங்க. ஒரு அதிகாரி ஒன்னு அவளை சேஃபா கூட்டிட்டு அத்தனை பேர் தான் பொழைச்சா போதுன்னு போயிருக்கிறான். இவன் தான் உளவுத்துறை அதிகாரி, அமித்ஷாவுக்கு கீழே இருக்கவன். இவனை நம்பிதான் இந்த திடீர் தலைவர் வந்து எலெக்ஷன் நிக்க போறாரு. அதான் சொல்றேன், பாவம். அந்த விஜயை பார்த்தா பாவமா இருக்கு. இறுதியான ஒரே கேள்வி சார். இப்போ அதிமுக முழுக்க முழுக்க வன்மத்தால் கட்டியமைக்கப்பட்ட ஒரு இயக்கம், கலைஞர் எதிர்ப்புங்கிற ஒரே காரணத்துக்காக இயக்கம். அதனால தொலைநோக்கு சிந்தனை இல்லை. தலைவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த கட்சி பல குழப்பங்களை சந்தித்திருக்கிறது. அதனால்தான் எடப்பாடி பழனிசாமியால் இன்று வரை அந்த இயக்கத்தை கட்டி காக்க முடியவில்லை. ஒரு லட்சியம் இல்லை அந்த கட்சிக்கு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லிட்டு வரீங்க. எக்ஸாக்டா தாவேக்காவுக்கு நான் பொருந்துதாங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். திமுக திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், இப்போ செந்தில் பாலாஜி இப்போ கூடுதலாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தனிநபர் வன்மத்தை கொண்டு தனிநபர் விரோதத்தை வச்சு முன்னெடுக்கக்கூடிய அரசியல் இது எடுபடுமா? இது வந்து உருப்படுமா? சினிமா ஸ்டைலு. எம்ஜிஆர் படம் ஓடினதுக்கு காரணம் சிவாஜிக்கு எதிர்ப்பா இருந்தாரு.
ம். அதுக்கப்புறம் கலைஞருக்கு எதிர்ப்பா இருந்ததுனால தான். அதை வைத்தான அவர் ஓடிக்கிட்டே இருந்தார். அரசியலை வந்து தான் சினிமா ஓடுறதுக்கு தான் பயன்படுத்தினார் அவர். திமுக இருந்தபோது நம்ம கட்சி நம்ம தலைவர் படம்டான்னு சொல்லிட்டு திமுக தொண்டன் தான் போய் படத்தை பார்த்து அவரை காப்பாற்றணும். இவர் திமுகவை காப்பாற்றல, திமுக தொண்டை இவர் படங்களை காப்பாற்றணும். கட்சியை விட்டு வெளியே போன போது என்ன ஆனார்? நம் நாடு படங்கள்லாம் சரியா ஓடலை அவருக்கு. ராம தேடிய சீதை போன்ற படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சது. தொண்டை பார்க்கறது விட்டுவிட்டான்னு தெரிஞ்ச பிறகு தான் அவர் எதிர்கட்சியா மாதிரி சண்டைக்கு வந்தார். அந்த சண்டையை வைத்து அவர் ஓட்டிகிட்டு இருந்தார். கலைஞர் விரோதத்தை காட்டி தான் அவர் ஓட்டிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி தான் இவர் வந்து அஜித்துக்கு தனக்கு விரோதின்னு இவங்களா கணக்கு போட்டுக்கிட்டு, அதே மாதிரி தான் ரஜினி கமலும் 2 பேரும் விரோதி மாதிரி காட்டிக்கிட்டு படத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சினிமா உலகத்தில் சகஜம். அதே டெக்னிக் இங்கே ஃபாலோ பண்ணுறாரு. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, அதிமுக ஆரம்பித்த போது இருந்த கலைஞரோ எம்ஜிஆரோ இன்னைக்கு இல்லை. அந்த அளவுக்கான சக்தி வாய்ந்த தலைவர்கள் இப்போ அது மாதிரி இல்லை. உன்னுடைய தலைமை பதவி விஜயை பொறுத்தவரை அவர் நிஜமா தலைவர் ஆயிருக்காரா இல்லையான்னு நமக்கு தெரியல. வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டத்தையெல்லாம் நீங்கள் தான் 12 கோடி பேர் 15 கோடி பேர் நீங்கள் ஏற்றி விட்றீங்க. ஒரு தேர்தல் நடத்தலை. இன்னைக்கு பொதுக்குழு கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுத்தா? எலெக்ஷன் வச்சியா நீ? நாமினேஷன் கொடுத்தியா நீ? அந்த எலெக்ஷன் நடந்தது எவ்வளோ பெரிய செய்தி அது. இவ்வளோ பேர்கள்லாம் வெற்றி பெற்றாங்க லிஸ்ட்டு போட்டிருக்க மாட்டியா? இன்றைக்கி வந்து அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரும் பேர் நீ லிஸ்ட்டு கொடுக்கலையாப்பா? 1000 பேர் உட்காந்துருக்கான் பொதுக்குழுவில். 1000 பேரா? மாநாடு மாதிரி நடக்குது. ஒன்றும் புரியலையே யார் இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்? பழனிசாமிக்கு அந்த கேள்வி இருக்குது இல்லை. பொதுக்குழு உறுப்பினர்கள் அதிமுக இது பிரகாரம், சட்டங்கள் பிரகாரம் தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். தொண்டர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். இவங்க பழனிசாமி இவரும் சேர்ந்து தன் ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் போட்டு தேர்ந்தெடுத்து சொல்லிட்டாங்க, கேஸ் போட்டாங்க. அமித்ஷா வந்து அதை ஓகே பண்ணார். அப்படித்தான் அவர் தப்பிச்சார் பழனிசாமி. சட்டவிரோதமாக தான் உள்ள வந்தார். இன்னைக்கு வந்து நியாயமான முறையில் அவர் பொதுச் செயலாளர் கிடையாது. அவர் நேர்மையான தேர்தல் கிடையாது. அவர் தனக்கு தானே முடிவு எடுத்துக்கிட்டாரு. தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வாங்கினாலும் பேசாமல் இருந்துட்டோம். அதே தான் இப்போ இவருக்கும் கேட்காம அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இப்போ தான் பார்த்தாக்கா இன்னும் கொடுக்கலன்னு தெரிஞ்சுது. போயிருக்காரு. தேர்தல் நடத்தணுங்க. பொதுக்குழுக்கு வந்து அங்கத்தினர்கள் லிஸ்ட்டை கொடுக்கணும். கிளைக்கழகங்கள் எவ்வளோ இருக்குதுங்கிறது, கிளைக்கழகங்களில் இருக்கிற தலைவர்கள் யாரெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கிறத சொல்லணும். அந்த தலைவர்கள்லாம் சேர்ந்து பொதுக்குழு உறுப்பினர்களை கொண்டு வரணும். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இது தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்தா தான் அதுக்கு அங்கீகாரம், அரசியல் கட்சி அங்கீகாரம் கிடைக்கும். இல்லாட்டி கூட அவங்களுக்கு அரசியல் கட்சி அங்கீகாரம் கொடுக்க முடியாது. இன்றைக்கு உள்ள ஒரு தேர்தல் நடந்து இவ்வளோ பேசுறீங்க. சென்னையில் எத்தனை இடத்துல இங்கே அவங்க ஆஃபீஸ் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். பனையூரை தவிர சென்னையில் அவங்க கிளைக்கழகங்கள் எத்தனை இடத்துல இருக்குது? எங்கேருந்தோ வர்றீங்க, எத்தனை இடத்துல இந்த கொடி பறக்குது சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்ததில்லை, யாரும் பார்த்ததில்லை, எங்கேயுமே பார்த்ததில்லை. கேட்டால் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கட்சின்றீங்க. ஸோ அப்போ அதிமுக எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அதே சேம் ஐடியாலஜியோட தான் வந்து தாவேக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல வரீங்க. அதுக்காக தாங்க பாஜக வந்து ரஜினிகாந்தை கொண்டு வந்து பார்த்தாங்க நடக்கலை, விஜயகாந்தை கொண்டு வந்து பார்த்தாங்க நடக்கலை, விஜயை கொண்டு வந்து பார்த்தாங்க நடக்கலை. அதனால தான் அதிமுக ஒன்றா பிரித்து வச்சு நாம் உள்ள குளிர்காயெல்லாம் நினச்சாங்க. அது நடக்கலை. இப்போ சரி நீங்கள் ஒன்றா சேர்ந்துங்க, அப்படியே எங்களை காப்பாற்றுக்கிறதுக்கு வரதை பார்க்குறாங்க. அவ்வளோதான். ஓகே சார், நிச்சயமாக பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களை கருத்துக்களை பயந்திக்க ரொம்ப நன்றி.